தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்றீங்க, லைக் பண்றீங்க. தொடர்ந்து இந்த ஆதரவை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க தமிழ் தடம் சேனலுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன், அதனுடைய ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்து முடிஞ்சு நேத்து வந்துட்டாரு, சென்னை வந்துட்டாரு. ஸோ அந்த ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு முக்கியமா ஒரு விஷயத்த பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, இதுதான் என்னுடைய கடைசி படம், சொல்ல வருத்தமா தான் இருக்கு, ஆனா சொல்லிதான் ஆகணும் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. ஸோ கடைசி படம் இதுதான் அப்படின்றத விஜய் அவர்கள் திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு. உண்மையாக கடைசி படம் இதுதானா ஒரு சீரியஸ் பொலிட்டிக்ஸ்ல இறங்கிட்டாரு அவர்? எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப கடைசி படம்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அப்பதானே தியாகம் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ற அந்த நரேட்டிவ் அப்பதானே செட் ஆகும். இல்ல நான் சினிமால தான் இருப்பேன் அப்படின்னா தியாகமே இல்லையே. இல்லைங்க, இதாங்க கடைசி படம், நான் சினிமாவை விட்டு கொடுத்துட்டாங்க, அரசியலுக்காக என்னோட சினிமா கரியரை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற அந்த இமேஜை பில்ட் பண்ணணும்னா இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிஜமாவே சினிமா கரியரை ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காருன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ண மாட்டார்ல. ஏன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க, உங்க கடைசி படம் தானே இது. 26 முடிஞ்சிடும், இப்ப 4 monthsல முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா உட்காந்து உங்க கடைசி படத்தை பண்ணுங்க. அது என்ன எலெக்ஷன் வரும்போது இந்த பிஸியான டைம்லயும் உங்க கடைசி படத்தை இவ்வளவு அக்ரெசிவா பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்பயும் நீங்க உங்க கடைசி படத்தை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எலெக்ஷனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட உங்களோட இந்த படத்துக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால இது கடைசி படம்லாம் கிடையாது. கண்டிப்பா அவர் நடிப்பாரு, நடிக்காமலாம் அவரால் இருக்கவும் முடியாது. அதுபோக இப்ப நடிகர்களா இருந்து பொலிட்டிக்ஸ்க்கு வராங்கல்ல, அவங்களுக்கு அந்த சினிமா மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் விஜய் மாதிரி பீக்ல இருந்து பயங்கரமான அந்த குளோரியை ஃபீல் பண்ணவர் இருக்காருல்ல, அவராலாம் ஈஸியாலாம் விட்டு போக முடியாது. இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் அவர்களுக்கே அந்த வருத்தம்லாம் உண்டு. என்னதான் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாலும் சினிமா மேல கடைசி வரைக்கும் அந்த ஒரு கிளாமர், அந்த ஒரு எனர்ஜி, அதெல்லாம் அவர் எதிர்பார்ப்பார். அந்த ஒரு ஏக்கம் இருந்ததை விட்டோமேன்ற ஏக்கம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இவரெல்லாம் கண்டிப்பா விட போறது கிடையாது. ரெண்டாவது, நான் ஏன் இதை ரொம்ப கான்பிடண்டா சொல்றேன்னா, தமிழ் மக்கள் எதா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. இப்ப நம்ம யூடியூப் சேனல் ஆட்கள்லாம் நான் பார்த்திருக்கேன், யூடியூபர்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். நண்பர்களே, நான் இதுதான் கடைசி வீடியோ, இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒரு டிராமா பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி வீடியோ பண்ணுவாங்க. கேட்டா ஏதாவது ஒரு ஸ்டண்ட் சொல்லுவாங்க, இதுக்கு மேல நான் யூடியூப்ல இருந்தே குவிட் பண்றாங்க அப்படிம்பாங்க. அடுத்தது நாளைக்கு வேற ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. மக்கள் என்ன ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு வந்தா ஏத்துக்க போறாங்க. நான் கண்டிப்பா அரசியலுக்கு வருவேன், கட்சி நடத்துவேன்னு சொல்லிக்கிட்டு கட்சியே நான் ஆரம்பிக்காம நான் ரிவர்ஸ் பண்ணா மக்கள் என்ன கோவப்படுறாங்க. அதே நடிகரை சப்போர்ட் தானே பண்றாங்க. ஸோ அதனால நான் எதை வச்சு விஜய் கண்டிப்பா சினிமாவுக்கு வருவார்னு நான் சொல்றேன்னா, தமிழ் மக்கள் அந்த புரிதல் இல்லை. தமிழ் மக்கள் எதா இருந்தாலும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நான் கரெக்டான ரூட்ல போகணும்னு வச்சுப்போம். அப்ப நான் எப்ப ரூட்ல போவேன்? நான் இப்ப எனக்கு பொய் சொன்னா நிறைய பணம் கிடைக்கும்னு வச்சுப்போம். அப்ப நான் பொய் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகம். நான் எப்ப பொய் சொல்லாம இருப்பேன்? மக்கள் என்ன தண்டிப்பாங்கன்ற பயம் எனக்கு இருந்தா நான் பொய் சொல்ல மாட்டேன். ரைட், நான் பொய் சொன்னா, மக்களுக்கு எதிராக நான் செயல்பட்டா மக்கள் என்ன விட மாட்டாங்க, மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குன்ற தைரியம் எனக்கு, அந்த ஒரு பயம் எனக்கு இருந்தா அப்ப நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்ப நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐயோ, மக்கள்கிட்ட நம்ம கவனமா தான் இருக்கணும். நம்ம சின்ன காசுக்கு ஆசைப்பட்டு பொய்யெல்லாம் சொன்னோம்னா என்ன காலி பண்ணிடுவாங்க. பட் அது நடக்கவே இல்லை தமிழ்நாட்டுல. அரசியல்வாதிகள் கண்டமேனிக்கு பொய் சொல்றாங்க, என்னத்தெல்லாமோ ப்ராமிஸ் பண்றாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நடிகர்கள் பாருங்க, என்னெல்லாமோ பொய் சொல்றாங்க, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை அவங்க படங்கள்ல பதிவு பண்றாங்க, படம் ஹிட் ஆகுறதுக்காக. எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிறோம்ல. இப்ப விஜய் நாளைக்கே நான் திரும்ப சினிமாக்கு வரப்போறேங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க, நீங்கெல்லாம் உங்களை நம்பி வந்தேன், நீங்க இதெல்லாம் சரியா செய்யல, அதனால நான் திரும்ப சினிமாவுக்கு வரேன் அப்படின்னா என்ன பண்ண போறாங்க? ஆமாங்க, மக்கள் தாங்க தவறு, மக்கள் தானே விஜய ஜெயிக்க வைக்கல, அதனால விஜய் இப்ப திரும்பவும் சினிமாவுக்கே வந்துட்டாருமா. அவங்க என்ன கிரிட்டிக்கலா ஏதாவது கேள்வி கேட்க போறாங்களா? ஒன்றும் கிடையாது. ரஜினி கூட வரேன்னாரு. அதுக்கப்புறம் கடைசியா இங்க ஒரு மாற்றம் வேணும், ஆமா, அது நடந்த பிறகு நான் வரேன், அது நடந்ததுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு. அப்ப பால் எங்க தூக்கி போடுறாரு? மக்கள் மேல போட்டாரு. நீ தானே சரியில்லை. ஒன்னும் பெருசா கேள்வி எல்லாம் கேட்கல. நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு திமுகவுடைய போய் ஐக்கியமாயிட்டாரு. என்ன பெருசா கேள்வி கேட்டோம், என்ன பெருசா கோவப்பட்டோம்? ஒன்னும் கிடையாது. ஸோ அதனால மக்களை பொறுத்தளவுல வாங்க எங்களை ஏமாத்துங்கன்னு ஒரு ஓப்பன் மைண்டடா இருக்காங்க. ஏமாறுவதற்கு நாங்க தயாரா இருக்கோம்னு. அப்ப கண்டிப்பா ஏமாத்திட்டு தான் போவாங்க. நான் சொல்றேன், அவர் திரும்பி படம் நடிப்பார். அவர் படம் நடிக்காமலாம் போறதெல்லாம் கிடையாது. இப்ப அவர் பண்றது தியாகம்லாம் கிடையாது.
அதையும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆளுங்க வந்து ஏதோ சினிமால இருந்து அரசியலுக்கு வர்றது ஒரு தியாகமா பாக்குறாங்க. இதெல்லாம் தியாகமே கிடையாது. இன்னைக்கு அரசியல்ல பணம் கொட்டி கிடக்குது. ஒரு யூடியூபுக்கு எப்படி ஃபண்ட் பண்றாங்க, ஒரு டிவி சேனலுக்கு எப்படி ஃபண்ட் பண்றாங்க, ஒரு பொலிட்டீஷியனுக்கு எப்படி ஃபண்ட் பண்றாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்ப விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் அரசியலுக்கு வந்து சில வேலைகள் செய்யறாரு, சில பேருக்கு லாபமான விஷயங்கள் பண்றாருன்னா அதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. ஸோ அதனால அரசியலுக்கு ஒருத்தர் வராருன்னா சினிமால இருந்து அது தியாகம் கிடையாது. அவரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். சினிமால இதுக்கு மேல எனக்கு வளர்வதற்கான ஸ்பேஸ் இல்லை, எனக்கு இன்னும் அதிகமான அதிகாரம் வேணும், இன்னும் அதிகமான பணபலம் வேணும், அப்பனா அரசியலுக்கு தான் போகணும். சினிமாக்காரங்களை விட அரசியல் ஸ்ட்ராங்கா இருக்கான் நம்ம ஊர்ல. சினிமாவோட மோர் பவர்ஃபுல்னா யாரு? பினான்சியலி, பொலிட்டிக்கலி, எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே பொலிட்டிஷியன்ஸ் பவர்ஃபுல்லா இருக்காங்க. அப்ப இது வந்து தியாகமே கிடையாது. நீங்க தியாகம் பண்றீங்கன்னா என்ன பண்ணணும்னா இதெல்லாம் விட்டுட்டு ரெட் கிராஸ்ல போய் ஒர்க் பண்ணணும். ரைட், நான் சேவையில இறங்க போறேன், இனிமேல் எனக்கு சினிமா அரசியல்லாம் வேண்டாம், நான் இனி இந்த மாதிரியான விஷயங்கள்ல போயிடுவேன். நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆன்மீகத்துக்கு அவங்க லைஃபை டெடிகேட் பண்ணிடுவாங்க. சிலவங்க பார்த்தோம்னா குழந்தைங்களோட அந்த ஹெல்த்துக்கு அவங்களோட லைஃபை டெடிகேட் பண்ணிடுவாங்க. கேன்சரை நம்ம டிஃபீட் பண்ணணும்னு அவங்க லைஃப் அதுக்கு டெடிகேட் பண்ணுவாங்க. அது வேற. இவங்க வந்து ஒருத்தன் அரசியலுக்கு வரானாலே நம்மகிட்ட சொல்லுவாங்கல்ல, நம்ம பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா சில மாற்றங்களை கொண்டு வரணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். அரசியலுக்கு நீ வரனா உனக்கு அதிகாரம் வேணும், அதுக்காக தான் வர. அதிகாரத்து மேல ஆசை இருக்கவங்க தான் அரசியலுக்கு வருவாங்க. அதுல தவறு ஒன்றும் கிடையாது. நானுமே கூட நாளைக்கு போகலாம், நீங்க போகலாம், யார் வேணாலும் போகலாம், அது தவறே கிடையாது. ஆனா என்னன்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க, தெளிவா சொல்லிட்டு போங்க. அரசியலுக்கு வர்றதுக்காக நான் சில சேவை மனப்பான்மையோட வரேன் அப்படின்லாம் கிடையாது. அரசியலுக்கு ஒருத்தன் வரானால அவனுக்கு ஒரு அதிகாரத்து மேல ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குன்னு அர்த்தம். அதுவும் சினிமால உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அரசியலுக்கு வர்றாருன்னா நம்ம அரசியல் அவ்வளவு கேடுகிட்டு போயிருக்கு. சினிமாவை விட 10 மடங்கு அதிகமா நீங்க அரசியலை சம்பாதிக்கலாம். அப்ப வரதான் செய்வாங்க எல்லாம். அப்புறம் கூட்டத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட 80,000 பேர் கூட்டினாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. நல்ல ஒரு கூட்டம், பெரிய ஸ்டேடியம் அது ஃபுல்லாவே நல்ல கூட்டம் இருந்துச்சு. என்னதான் பேசினாலும் மக்கள் இங்கிருந்து போயிட்டு, இங்கிருந்து நிறைய பேர் ஃபிளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டு அங்க போயிட்டு அவரை பார்த்துட்டு வராங்க. ஸோ என்னதான் பேசினாலும் அவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படின்றது, அந்த கரிஷ்மா குறையவே இல்லை. இது ஈர்ப்பு கரிஷ்மாலாம் கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, அறியாமை. நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஸ்லேவ் மென்டாலிட்டியில இருக்கும். நான் உங்களுக்கு ஒண்ணு செய்யறேன்னா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும். நான் பாட்டுக்கு ஃப்ரீயா பிரபு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுப்போம். ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் லவ்ல இருக்காங்க. அந்த ஆண் வந்து இந்த பெண்ணை அபியூஸ் பண்றாருன்னு வச்சுப்போம். நான் சொன்னா நீ இதை செய்யணும், எனக்காக நீ கையில பிளேடை வெட்டிக்கணும், எனக்காக நீ இந்த தியாகங்கள் எல்லாம் பண்ணுன்னு சொல்லணும்னு வச்சுப்போம். அது பேர் வந்து ஈர்ப்போ கரிஸ்மாவோ கிடையாது. அது பேர் வந்து அபியூஸ். அது ஒரு விதமான ஒரு அடிமை மனநிலையில இந்த பெண் இருக்கான்னு அர்த்தம். இல்ல 2 பேரும் ஈக்குவலா இருக்காங்கன்னு வச்சுப்போம். ரைட், நம்ம 2 பேருக்கும் சில விஷயங்கள் தேவை இருக்கு. ஒன்னு எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, நம்ம சேர்ந்துருக்கோம். கரெக்டா நம்ம பிரச்சனை வந்தா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம், ஓப்பனா இருக்கும். அது ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால இங்க நடக்கிறது பார்த்தோம்னா இந்த மக்கள் விஜய்க்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. விஜய் இந்த மக்களுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. விஜய் வந்து இந்த மக்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை உறிஞ்சு எடுக்கிறாரு. இன்னைக்கு டிக்கெட்டை போட்டு நீ அங்க போய் மலேசியால போய் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வர போறீங்க. நீங்க அதனால யாருக்கு லாபம்? உங்களுக்கு ஒரு லாபம் கிடையாது. நீங்க விஜய் ஒரு படம் ரிலீஸ் பண்றாருன்னா உடனே ஃபர்ஸ்ட் டேவே போய் என்ன பண்ணுவீங்க, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு போய் உட்காருவீங்க, அப்புறம் கட் அவுட் வைப்பீங்க, பால் அபிஷேகம் பண்ணுவீங்க, திடீர்னு மேல இருந்து பொத்துன்னு கீழே விடுவீங்க. இதை பண்ணும்போது உங்களுக்கு விஜய்க்கு இதெல்லாம் பண்றதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது இன்ஃபாக்சுவேஷன். எப்படி ஒரு பெண் இருக்கா இல்லாட்டி ஒரு ஆண் இருக்கா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல அபியூஸ் இருந்தாலுமே அதை மீண்டு வெளியே வராம அதுலயே இருக்காங்கன்னா அது காரணம் என்ன? ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஏதோ ஒண்ணு அங்க இருக்கும்ல. இது ஏறக்குறைய அந்த மாதிரி தானே. நீங்க அறியாமையில அதை மீண்டு உங்களால வெளில வர முடியல. உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ட்ரக் தேவைப்படுது. இது ஒரு விதமான ஒரு போதை தான். ஆனா அந்த கெரியரோடைய உச்சம் அப்படின்னு சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இடத்துல இன்ஸ்டாக்குள்ள போவே முடியல, அவ்வளோ ட்ரிபியூட் ரீல்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். என்னுடைய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய முக்காவாசி ஸ்டேட்டஸ் வந்து விஜய் ஸ்டேட்டஸ் தான்.
கடைசி படம் அப்படி சோகமான பாட்டு போட்டுக்கிட்டு ஸோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உண்மையாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்னா அது விஜய்ன்றதுல மாற்று கருத்து, அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. விஜய் வந்து ரஜினியெல்லாம் என்னைக்கு ஓவர்டேக் பண்ணிட்டாரு, ரஜினியை ஓவர்டேக் பண்ணிட்டாரு, அஜித்தை ஓவர்டேக் பண்ணிட்டாரு, எல்லாரையும் அவர் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. நிறைய நேரங்களில் நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பர்சனலா நான் எப்படி பாக்குறேன்னா விஜய் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. இதை எதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன்னா, நானும் பெருசா படத்துக்கு போய் பயங்கர ஆக்டிவா பாக்குற ஆள் கிடையாது. நல்ல படம் வேண்டா பார்ப்பேன், சும்மா அந்த கமர்ஷியல் படங்களை பெருசா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். அதனால யூஸ்வலா இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் சம்பந்தமான செய்திகள்லாம் இருக்குல்ல, என்ன மாதிரி ஆட்களை ரீச்சே பண்ணாது. ஆனா ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாவே விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகள் ஏதோ ஒரு வகையில சினிமா சம்பந்தப்படாத ஆட்களையும் போய் சேர்ந்துருது, என்ன மாதிரியான ஆட்களுக்கு வந்து சேர்ந்துருது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரோட ரீச் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா ஒரு பெரிய ஸ்டார், ஒரு மேசிவ் ஸ்டார், அதுலலாம் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனா அவரால் தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியா பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ரெண்டாவது, நான் இதை ஏன் கான்பிடண்டா சொல்றேன்னா, விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவர் கண்டிப்பா சினிமாவுக்கு திருப்பி வருவாருன்றத ஏன் ரொம்ப போல்டா நான் சொல்றேன்னா, தமிழ் மக்கள் வந்து ஒரு பெரிய தெளிவு இல்லாம இருக்காங்க. கண்டினியூஸா மற்றவங்க தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்கு நம்ம அலோவ் பண்றாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கோவப்பட மாட்டேங்கிறாங்க தமிழ் மக்கள். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட ரசிகர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நாள் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ விஜய் வந்துதான் புதுசா நம்ம ஏமாத்த போறாரா, இவ்வளவு நாள் என்ன நம்மள சுபிட்சமா வாழ வச்சுட்டு இருந்தாங்க, விஜய் தான் வந்து இப்ப ஏமாத்த போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா ஏமாத்துக்கிட்டே இருந்த ஒரு மக்கள் கிட்ட திரும்ப ஒருத்தர் ஏமாத்த போறாருன்னும் பொழுது அவங்களுக்கு சிரிப்பு வருது. ஏன் இவ்வளவு நாளா அப்படிதானே இருந்துகிட்டு இருக்கோம், சரி புதுசா விஜய் வந்து ஏமாத்தணுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. நான் சொன்ன அதே மைண்ட் செட் இல்லை, இது அடிமைத்தனம். இப்ப நிஜமாவே ஒரு சூடு சொரணம் இருக்கவன் அடிமையா இல்லாம இருக்கவன்னா ஏமாத்தினான்னா தக்க பதிலடி கொடுப்பான். அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து ஏமாத்த மாட்டான். ஆனா நான் தோல்வியை நானே ஒத்துக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடியும் ஏமாந்துட்டு தான் இருக்கேன், இன்னைக்கும் ஏமாறதான் போறேன், நாளைக்கும் ஏமாத்த நான் என்ன அலோவ் பண்ணுவேன், சுத்தி இருக்கவங்கள அலோவ் பண்ணுவேன், என்ன ஏமாத்திட்டு போங்க வந்து. இப்படி சொல்றவன் என்ன இது அடிமைத்தனம். சண்டை போடுறதுக்கான தைரியம் உங்களுக்கு இல்ல. நீங்க சில விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு போய் இருக்கீங்க. சில நேரங்கள்ல சில பேர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க, சில பேர் ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட போய் நீங்க பேசுங்க, தம்பி இல்லப்பா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காத, உடம்புக்கு ரொம்ப கெடுதி, பாருமா குழந்தைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்னங்க சாக போறது பண்ணிட்டு போறோமே, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவான்ல. அது காரணம் என்ன, அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கான். நீ அவன்கிட்ட என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டான். அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லுவான், எனக்கு இந்த ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியர் அது இது ஏதாவது ஒன்று சொல்லுவான். நான் வந்தா மட்டும் என்ன பண்றாங்க, என் ஒய்ஃப் சரியில்லாமா, குழந்தை சரியில்லாம, ஏதாவது ஒன்று சொல்லுவான். இவனுக்கு அந்த மாதிரியான கேரக்டர் தான். இவனுக்கு இந்த ட்ரக் வேணும். விஜய்ன்ற அந்த லார்ஜர் தன் லைஃப் பர்சனாலிட்டி வேணும், அந்த ஒரு ஸ்டாரோட அந்த ட்ரக் இவங்களுக்கு வேணும். ஸோ அதனால நீங்க என்ன சொன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். ஏற்கனவே எல்லாம் ஏமாத்தி தாங்க இருந்தாங்க, இனியும் ஏமாத்திட்டுமே. அதுக்குன்னு இது கரெக்ட் கிடையாது. ஸோ அதனால இது ரொம்ப மோசமான ஒரு கல்ச்சர். இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம லிட்டரலா நம்ம ஸ்லேவ்ஸா இருக்கும், அதுதான் காட்டுது. இப்ப நம்ம வந்து சுகருக்கு நம்ம அடிமையாகலாம். சுகர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, சுகரால எனக்கு உடம்புக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது, அது இருக்கு இது இருக்குனாலும் அதுக்கு அடிமையா இருப்பேன். அதே மாதிரி சிலவங்க லிக்கருக்கு, சிலவங்க ட்ரக்ஸுக்கு, சிலவங்க டிவிக்கு, சிலவங்க சீரியலுக்கு, சிலவங்க ஸ்டார்ஸுக்கு, இந்த மாதிரி நிறைய அடிமைத்தனம் இருக்கு. நம்ம வேற விஷயத்துக்கு நம்ம கூட அடிமைப்பட்டிருப்போம். இங்க பார்த்தோம்னா நிறைய பேர் தமிழ் மக்கள் சினிமாக்காரங்களுக்கு அடிமைகளா இருக்காங்க, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அடிமைகளா இருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரி அதனால தமிழ் மக்களோட தாட் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. என்ன வேணாலும் பண்ணலாம் இவனுங்களை, இவனுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க திருப்பி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து செயல்படுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நடிகர்களுக்கு எந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. நான் சொல்றேன், கிளியரா திரும்ப சொல்றேன், நடிகர்களுக்கு எந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. மேபி எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியான ஆக்டர் கூட பார்த்தோம்னா அவங்களுக்கு பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இருந்தது. குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டாரு, ஒரு நல்ல மனிதரா தான் அவரு. ஹீரோவா இருந்தாருன்னா ஒரு ஆன்டி ஹீரோ அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல ஒரு ஐடியலான ஒரு ஆளா இருப்பேன் அப்படின்றது. இங்க இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தவறான விஷயங்களை கூச்சநாச்சமே இல்லாம மக்கள்கிட்ட திணிச்சிட்டு இருக்காங்க, இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால விஜயோட நிறைய பாடல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன், ரொம்ப தவறான கருத்துக்கள்லாம் நிறைய பாடல்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. குடியை என்கரேஜ் பண்றது, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை வந்து அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கிடையாது. அவங்க பார்க்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னா, பணம் ஹிட் ஆகும். ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிக்கக்கூடிய ஆட்கள் அவங்க. பணம் ஹிட் ஆகும். நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காருன்னா சும்மாலாம் கிடையாது, இமோஷனலான ஆள்லாம் கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல பேசும்போது இமோஷனலா பேசி ட்ரிபியூட்லாம் போட்டிருக்காங்க, நீங்களா அந்த கேரக்டர்லாம் கிடையாது. அப்படி இருக்க ஒரு ஆளால இவ்வளவு தூரம்லாம் போக முடியாது.
ஸோ ரொம்ப கால்குலேட்டடா காயில நகர்த்த தெரிஞ்ச ஒரு ஆளாலாம் சினி இண்டஸ்ட்ரியிலாம் டாப்ல இருக்க முடியும். ஏன்னா பெரிய போட்டி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. 41 பேரை காலி பண்ணிட்டு அசால்ட்டா திரும்ப வந்து அரசியல் பண்ண முடியுது பாருங்க. அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேங்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க. நம்ம தான் பேசுறோம். மக்களுக்கும் கோவம் இல்லை. அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் பணத்தை எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அரசு கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க, கட்சி கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க. கட்சி இல்லை, சாரி, விஜய் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. அவ்வளவுதான். நான் முடிஞ்சுதா? 41 பேர் இறந்துருக்காங்கன்னா ஏன் இறந்தா எப்படி இருந்தாங்க? உங்க கிளைம் என்ன? திமுக ஏதோ சதி பண்ணிட்டாங்க. அரசோட கிளைம் என்ன? இந்த கட்சி ஏதோ தவறா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, சரியா ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணல. தண்டிக்கப்பட்டது யாரு? யாருமே கிடையாது. 41 பேருக்கு இப்ப என்ன நியாயம்? ஒண்ணும் கிடையாது. பணம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இறந்தாச்சு, நாங்க ஈடு செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீங்களும் நானும் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்றதுக்கு வந்து பெரிய ஒரு ஷூட்னஸ் வேணும். ஓகே, நம்ம ஏதோ ஒரு பழைய டயலாக் எதுவும் உண்டு, ஏறி பிதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும்னு. அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். நம்ம ஆளுங்க 99% பார்த்தோம்னா இமோஷனலா இருப்பாங்க, சென்டிமெண்டலா இருப்பாங்க. ஷா, இன்னொரு உயிர் அப்படி நம்ம பண்ணக்கூடாதும்பாங்க. அதெல்லாம் இங்க அந்த ஆட்டம்லாம் இங்க செல்லாது. அடுத்ததாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ட்விட்டர்ல நிமல் ராஜபக்சேவுடைய மகன் நிமல் ராஜபக்சே அவர்கள் ஒரு பதிவு, விஜய்க்கு ஆதரவாக ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாப்புல. அவருடைய போட்டோலாம் போட்டு விஜய்க்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல. அது வந்து ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய எதுக்கு வந்து ராஜபக்சேவுடைய மகன் ஆதரிக்கணும்? அப்பொழுது தெரிஞ்சிடுச்சு, யாரெல்லாம் இவங்களை ஆதரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே இவங்க யாருக்கு ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இதை விஜய்க்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தவங்க விஜய்க்கு ஆதரிக்கிறதுனால விஜய் அவங்களை ஆதரிக்க போறாரு அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாமா? அப்படிலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா விஜய் அவர்களோட அரசியல் இருக்குல்ல, அதோட லெவல்ன்றதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ அதனால இப்போ வந்து ராஜபக்ஷே நமக்குலாம் யாரு? ராஜபக்ஷோட ஃபேமிலி தமிழர்களுக்கு யாரு? அவங்க கொலகார பசங்க, தான். தமிழர்களா கொன்னவங்க, இறக்கமே இல்லாம கொன்னவனுங்க, ரேசிஸ்ட் அவனுங்க. அவனுங்க ஒரு ஜினோசைட் நடத்திருக்கானுங்க. ஸோ பொறுக்கி பசங்க அவனுங்க ராஜபக்ஷஸ் இல்ல, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப ராஜபக்ஷே ஃபேமிலி, அந்த கவர்மெண்ட், அந்த கட்சி அந்த பொறுக்கித்தனத்தெல்லாம் பண்ணும்போது தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான மனநிலை இருந்தது? அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்தது. நம்ம அவங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தணும் இந்த 2009 இந்த காலகட்டங்கள்லாம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ராஜபக்ஷே ஃபேமிலிக்கு எதிராக ஒரு நடிகர் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அவரை சப்போர்ட் பண்ணி இவன் இப்படி ட்வீட் போடுவானா? சோ இவன் இப்படி ட்வீட் போடுறான்னாலே அவனுக்கு விஜயால எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ சும்மாலாம் போட மாட்டாங்க. விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார், விஜயோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய எனர்ஜி அவர்கிட்ட இருக்குது, சினிமா துறைக்கு பெரிய இழப்பு. இந்த ட்வீட்லாம் சும்மாலாம் போட மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை வந்து நிஜமான ஒரு போராளிய சப்போர்ட் பண்ணி இப்படி போடுவார் அவரு. ஸோ அவருக்கு தெரியுது நம்ம யாருன்னு அவருக்கு தெரியும். ராஜபக்ஷேக்கு நம்ம ஒரு கொலகார பசங்க. ஸோ அப்ப நம்ம ஒருத்தனை ப்ரொமோட் பண்றோம், சப்போர்ட் பண்றோம்னா அவன் நமக்கு ஆபத்து இல்லைன்றது தெரியுது. ஸோ தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு அவனுக்கு ஆபத்து இல்லாதவனா இருக்கிறதே ஒரு தவறு தான். ஸோ அப்ப அவன் உன்னை சப்போர்ட் பண்ற அளவுக்கு நீ மோசமா இருக்க, உன் அரசியல் மோசமா இருக்கு. விஜய் கட்சி ஆரம்பிச்சப்பவே அவர் சப்போர்ட் பண்ணாரு, பாராட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் 24ல. ஸோ அதனால நீங்க நிஜமாவே கரெக்டான ஒரு ஆளா இருந்தீங்கன்னா தவறாட்களால உங்களை சப்போர்ட் பண்ண முடியாது. ஆனா விஜய் அவர்கள் வந்து கட்சித்தீவை நம்ம எடுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அதன் பிறகு வந்து தாயை இழந்த தலைவன் போல தவிக்கிறாங்க ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அப்படின்ற வார்த்தைய குறிப்பிடுறாரு. அவரை தலைவரை பேஸ் பண்ணி குறிப்பிடுறாரு. இப்படிலாம் இருக்கும் பொழுது நிமல் ராஜபக்சே ஆதரிக்கிறாரு அப்படின்னா அவர் பக்கத்தான தவறு இருக்கு. இப்ப ஒரு ஆள் ஆதரிக்கிறேமே அப்படின்னு அவரு தானே வருத்தப்படணும். சோ விஜய்க்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம ஏன் விஜயை வந்து குற்றவாளியாக்கணும்? விஜய் கரெக்டா தான் இருக்காரு, அவரு தான் தப்பு பண்றாருன்னு தானே புரிஞ்சுக்க. சிம்பிளான விஷயங்க. விஜய் ஒன்னும் போய் கச்சத்தீவெல்லாம் மீட்க போறதுலாம் இல்ல, அதுல நம்ம ஷூரா இருப்போம். விஜய் எதுவுமே பண்ண போறது இல்ல. விஜய் பனையூர்ல உட்கார்ந்துருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த மாற்றமும் வராது. நிஜமாவே மாற்றம் கொண்டு வரணும்னா விஜயும் நம்மள மாதிரி ஒரு சிட்டிசன் தான். எப்படி சாதாரண தமிழர்கள்லாம் களத்துல இறங்கி போராடுறாங்களோ, அரசியல் ரீதியா செயல்படுறாங்களோ, அந்த மாதிரி விஜய் செயல்படணும். அப்பதான் மாற்றங்கள் வரும். வெறுமனே கச்சத்தீவை மீட்டுருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஒண்ணும் நடக்காதுன்றது நிமல் ராஜபக்ஷாவுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த கான்பிடன்ஸ் வந்து அவருக்கு உண்டு. ஸோ அதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நிமல் ராஜபக்ஷ தமிழ் மக்களோட நண்பனா எதிரியா? எதிரிதான். ராஜபக்ஷே ஃபேமிலி எதிரிதான். நீ உன் அப்பனை என்ன விட்டு கொடுக்கல, அப்ப நீ வந்து ஒரு எதிரி தான்.
இன்னைக்கு SLPP கட்சி என்ன அந்த கண்டிஷன்ல இருக்கு, 3% 4% ஓட்டு எங்க இருந்து நீங்க எங்க இருந்து விழுந்திருக்கீங்க. சோ உங்க மக்களே உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் நீங்க, தமிழனா வெறுக்கக்கூடிய கூட்டம் நீங்க. எங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விஜயன்ற தமிழன் மேல மட்டும் உனக்கு என்ன பெரிய பாசம்? உனக்கு தமிழனே பிடிக்காது, தமிழனை அழிக்கிறது தான் உன்னோட பாலிடிக்ஸே. தமிழர்கள் மோசமானவர்கள், தமிழர்கள் வீழ்த்தப்பட வேண்டியவர்கள்னு சொல்லிதான் நீ உன் மக்களையே திரட்டி இருக்க. அந்த தமிழ் கூட்டத்துல விஜயன்ற தமிழன் மட்டும் என்ன பிடிக்குது? என்ன பெர்ஃபார்மிங் தமிழர்கள் மட்டும் பிடிக்குமா? டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு போற தமிழர்கள் மட்டும் தான் உனக்கு பிடிக்குமா? சோ தமிழர்களுக்கு வந்து உனக்கு ஆட்டம் போடுறதா நாங்க இங்க இருக்கோமா? உன்னை என்டர்டெயின் பண்ணணும், அதுதான் தமிழர்களோட வேலை. ஆனா பாலிடிக்ஸ் வந்தா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப நீ. சோ அவனுக்கு என்ன இந்த தமிழன் மேல என்ன இவ்வளவு பெரிய பாசம்? விஜயன்ற தமிழன் மேல என்ன இந்த அளவுக்கு பாசம்? இது எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? ஹிட்லர் இருக்காரு, யூதர்களுக்காக செயல்படுறாரு. ஆனா அவருக்கும் சில யூதர்களை பிடிக்கும். என்ன மாதிரி யூதர்களை ஹிட்லருக்கு பிடிக்கும்? யூதர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய யூதர்களை தானே பிடிக்கும். அவங்க பேர் என்ன? துரோகிகள், கங்காணிம்பாங்க, துரோகிம்பாங்க, அப்படிம்பாங்க. சோ அதான். சோ தமிழன்ல பிடிக்காத ஒரு கூட்டத்துக்கு இந்த ஒரு தமிழன் மட்டும் பிடிக்குது. சோ ஏதோ ஒரு வகையில உன் செயல்பாடு அவனுக்கு ஃபேவரபிளா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சும்மா இவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்கெல்லாம் கிடையாதுங்க. அரசியல்வாதி ஒருத்தன் சப்போர்ட் பண்றான்னா, அதுவும் அதிகாரத்துல உட்கார்ந்து ஒரு நாட்டை ஆட்சி பண்ண ஒரு அரசியல்வாதி ஒன்று சப்போர்ட் பண்றான்னா உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. சுமாரா அதை பண்ண மாட்டாங்க. சோ அதனால ஒன்னும் விஜய் கிட்ட அரசியல் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில விஜயோட அரசியல் அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாமே தமிழ் மக்களை மழுங்கடிக்கக்கூடிய விஷயம் தானே. நிஜமாவே அரசியல் புரிதல் உள்ள ஆட்கள தமிழர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் எல்லாம் புரிஞ்சிருக்கும்ல. 2009 அழுத்தம் போட்டிருக்கணும். தமிழ் மக்கள் அரசியல் புரிதலோட இருந்தா யாருக்கு நல்லது? ராஜபக்ஷாவுக்கு நல்லதா கெட்டதா? கெட்டது. தமிழ் மக்கள் அரசியல் புரிதலோட இருந்தா முதல்ல அவனுக்கு எதிராக திரும்பணும் தான் யோசிப்பாங்க. சோ அப்ப அரசியலற்ற மனிதர்கள் தமிழ்நாட்டுல அரசியலை கையில் எடுக்கிறது அவங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி சினிமாக்காரர்கள் வந்து ஒண்ணுக்கு போதாத பாலிடிக்ஸை பேசிக்கிட்டு கச்சத்தீவு அதுன்னு யூஸ்லெஸ் விஷயங்களை பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. சோ அதனால இந்த மாதிரியான நாட்களை தான் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ அதனால இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாவே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம், ரைட் ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அப்படின்ற விஷயத்த. ராஜபக்ஷாவுக்கு தெரியும், நிமல் ராஜபக்ஷாவுக்கு தெரியும் நம்ம விஜயை சப்போர்ட் பண்ணி பேசும்போது கண்டிப்பாக கான்ட்ரவர்சிஸ் வரும். பட் இருந்தாலும் அவருக்கு தேவைப்படுது. ஒண்ணு அவரோட இமேஜை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு விஜய் மாதிரியான ஒரு ஸ்டாரோட தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் அவரு பண்றாரு. ஸோ இந்த ராஜபக்ஷா கூட்டத்துல தமிழர்கள் மேல ஒரு பாசமும் கிடையாது. விஜய்ன்ற ஒரு குறிப்பிட்ட தமிழர் மேல மட்டும் அவங்களுக்கு பாசம் இருக்குன்னா அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நிஜமாவே பொறுப்புள்ள ஒரு நடிகர்னா விஜய் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும். இல்லங்க என்ன அவர் சப்போர்ட் பண்றாருங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எடுக்கிற ஸ்டாண்ட் நாளைக்கு அவர் சப்போர்ட் பண்ணக்கூடாது. கரெக்டான ஸ்டாண்ட் எடுங்க. ஈழ பிரச்சனையை கையில் எடுத்து கரெக்டான ஸ்டாண்ட் எடுங்க. நாளைக்கு அந்த ஃபேமிலி உங்க கிட்டே வராது. ஆனா நீ கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்கல, அதனாலதான் அவன் வாங்கிட்ட வரான். சோ அதனால இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நிஜமாவே அக்கறை உள்ள ஒரு மனிதர்னா விஜய் அவர்கள் ஸ்டாண்ட் எடுக்கணும். ஓகே, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு என்ன ஸ்டாண்ட் எப்போ மாதிரிதான் நோ ஸ்டாண்ட்.